இப்போ இஸ்லாம் குறித்து பேசும்போது உலக அளவில் கிறிஸ்துவம் அதுக்கடுத்தது இஸ்லாம் தான் வந்து பரவி இருக்கு. அந்த அளவுக்கு இந்த மதம் பரவியதற்கு என்ன காரணம்? நபிகள் என்ன சொல்லியிருக்கிறார்? ஓவரால் இஸ்லாம் குறித்து ஒரு விரிவான பார்வையை சொல்லுவாங்க. முகமது நபி வந்து பார்த்திங்கன்னா, அவரை சுற்றி இப்போது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிறைய புனைக்கதைகளெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து நிறைய மேஜிக் பண்ணார், அது இதுன்னெலாம் சொல்லி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. May peace, mercy and blessings of Allah subhanahu wa ta'ala, of Almighty God, be on all of you. இன்று மாலை இந்த சொற்பொழிவில் பேச நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குரான் இறைவனின் வார்த்தையா என்பதுதான். இஸ்லாம் ஒரு புதிய மார்க்கம் என்று மக்களிடையே ஒரு தவறான கருத்து நிலவி வருகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் வழக்கத்தில் வந்தது என்றும், முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், இஸ்லாத்தின் நிறுவனர் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலம் தோன்றுவதற்கு முன்னரே இஸ்லாம் தோன்றிவிட்டது. மனிதன் இந்த பூமியில் கால் பதித்த அன்றே தோன்றிவிட்டது. மேலும் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், இந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்ல, மாறாக அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் எல்லாம் வல்ல இறைவனின் இறுதி இறை தூதராவார். அவருக்கு அளிக்கப்பட்ட இறுதி செய்தியானதுதான் திருக்குரான். முகமது நபி அவர்களுக்கு, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு முன்பாக வந்த அனைத்து இறை தூதர்களும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்காக அனுப்பப்பட்டார்கள். அந்த தூதர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தியானது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினரால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இருந்தது. மற்ற எல்லா வேதங்களுமே குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்காக இருந்ததால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக இருந்ததால், முன்பாக வந்த இறை தூதர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் செய்த அற்புதங்கள், உதாரணத்திற்கு கடலை இரண்டாக பிரித்தது, மரித்தோரை உயிர்த்தெழுப்பியது, இவையெல்லாம் அந்த காலகட்டத்தின் மக்களுக்காக செய்யப்பட்டவை. ஆனால் இன்று நம்மால் காலத்தில் பின்னோக்கி சென்று அந்த அற்புதங்களை பரிசீலிக்கவோ அல்லது சரிபார்க்கவோ முடியாது. ஆனால் நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் இஸ்லாமியர்களுக்காகவோ அரபியர்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. திருக்குரான் சொல்கிறது, சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 107, நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையாகவே அனுப்பி உள்ளோம். அனைத்து ஜீவராசிகளுக்கும், மொத்த மனித இனத்திற்கும், இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பி உள்ளோம். நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், இஸ்லாமியர்களுக்காகவும் அரபியர்களுக்காகவும் மட்டும் அனுப்பப்படாத காரணத்தால், மொத்த மனித இனத்திற்கும் அனுப்பப்பட்ட காரணத்தால், இறுதி இறை தூதராக இருந்ததால், அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களுக்கு கால வரையறை கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களையும், இன்று வாழும் மக்களையும், இனி வரப்போகும் மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். இறுதி இறை தூதராக இருப்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் ஆனது அனைவருக்கும் திருப்தி அளிக்கும் வகையிலும், அதே நேரம் இனிவரும் காலங்களிலும் பரிசீலிக்கத்தக்கதாகவும் இருக்கின்றது. நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. முஸ்லிம்களான நாங்கள் ஒரு அற்புதத்தை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருப்போம். அதுதான் புனித திருக்குரான். திருக்குரான் தான் இறைவனின் இறுதி வேதமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின், எல்லாம் வல்ல இறைவனின் இறுதி இறை தூதரான நபி அவர்களுக்கு வழங்கிய இறுதி வேதமாகும். மேலும் இது எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு அற்புதமாகும். இது கடந்த கால மக்களையும், இந்த கால மக்களையும், இனி வரப்போகும் மக்களையும் திருப்தி அடைய செய்யும். இதை பரிசீலிக்கவும் சோதித்து பார்க்கவும் முடியும். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சோதித்து பார்க்க முடியும். மேலும் இன்ஷா அல்லாஹ் உலகம் முடியும் வரை இதை பரிசீலிக்கவும் சோதித்து பார்க்கவும் முடியும். இந்த காரணத்தினால்தான் திருக்குரான் அற்புதத்திற்கெல்லாம் அற்புதமாக விளங்குகிறது.